வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக அம்பர்லா டாப்பும் ஒரு செக்குடு கோட்டும் தான் தைக்க போகிறோம். இது காலர் வச்சு தைக்க போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும், புது மாடலாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். இது வந்து ஸ்லீவ்லெஸ் அம்பர்லா டாப்பும், அது வந்து கோட்டு வந்து நல்லா காலர் வச்சு அழகாக பண்ண போகிறோம். இப்போ வந்து பாடி உயரத்துக்கு எடுத்துக்கலாம். உயரம் வந்து 15 இன்ச்சுங்க. 16 வச்சு உயரம் கட் பண்ணிக்கலாம். சுற்றளவு வந்து இந்த அகலம் ஒரு 22 இன்ச்சு அகலம் இருக்குது. 2ஆக மடித்து போட்டிருக்கோம். அதுவே போதுமானதாக இருக்கும், எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதனால் இருக்கிற அகலம் போதும். உயரம் மட்டும் 16 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இப்போ உயரம் வந்து 16 இன்ச்சு. 16 இன்ச் இருக்கு இல்லையா, நம்ம வந்து 15 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கொஞ்சம் குட்டையான பொண்ணு தான். ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 16 வைக்கலாம் தாராளமாக. இது நான் 15 வைக்கிறேன். இப்போ சுற்றளவு வந்து 19 இருக்குது. 9 வச்சுக்கலாம். உள்பக்கம் வந்து திருப்பி பார்க்குறேன். அதாவது கொஞ்சம் லூஸாக கூட வச்சுக்கலாம், அதனால் தப்பு இல்லைங்க. ஒரு அரை இன்ச் வேணால் லூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இருக்கிற அளவு அப்படியே வைக்கிறேன். 9.5 இன்ச்சு சுற்றளவுங்க. கீழேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம யூ ஷேப்பாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நம்ம 1 இன்ச்சு அகலம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கோட அகலம் வந்து 3.25 இன்ச்சு. நம்ம வந்து போட் நெக் தான் வைக்க போகிறோம், லோ நெக் இல்லை. ஷோல்ட்ரு வந்து 2.25 வச்சிங்கன்னா போதும். 2.25 2.5 அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதுங்க. ரொம்ப குண்டானவங்கன்னா நம்ம வந்து நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு இல்லை 4.25 இன்ச்சு வைக்கணும் போட் நெக்குக்கு. உயரம் வந்து ஆம்கோலோட உயரம் 7 இன்ச்சு. ஏன்னா வந்து நம்ம நெக்கு அகலமாக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து நமக்கு ஆம்கோலோட அகலம் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் 7 இன்ச்சு வைக்கிறேன் நான். இப்போ வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி லைட்டாக வளைவு கொடுத்து வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து தைக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம், அடையாளப்படுத்திக்கோங்க. முன்னாடி ஆம்கோல் வந்து நமக்கு அந்த இடம் வந்து நல்லா படிஞ்சும் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து கைக்காக இருந்தாலும் சரி, இந்த ஸ்லீவ்லெஸ் டாப்காக இருந்தாலும் சரி, ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த க்ரீன் கலர் காட்டன், பிளெயின் காட்டன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். இது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு நம்ம வந்து மேலே கட் பண்ணதை அப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாம். அதிலேருந்து வரைஞ்சிட்டு 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து இழுவை கொடுக்கும் உங்களுக்கு கிராஸுன்றதுனால. அதனால் 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கலாம். நான் கீழ் உயரம் வந்து 35 இன்ச்சு வைக்கிறேன். மேலே வந்து 15, 35 இல்லைன்னா 33 அந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் காலுக்கு மேலே வரும். ஃபேண்ட்டு தெரிகிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். நமக்கு வந்து ரெடிமேடில் எடுத்தாலுமே இந்த மாதிரி அம்பர்லா டாப்புக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால் ஒன்றும் இல்லை, இது வந்து நமக்கு தெரியவும் தெரியாது, அசிங்கமாக தெரியாது. இப்போ மேலே வந்து நம்ம 1 இன்ச்சு மேலே ஏற்றி நான் வரைஞ்சிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் வந்து நம்ம மடிப்பு இருக்கும், அந்த மடிப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து டாப்புக்கு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செக்குடு இருக்கு இல்லையா, அது வந்து நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன்.
இப்போ உயரம் பார்க்கலாம். சுற்றளவு வந்து 20ங்க. பாதி 10 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா வந்து டாப்போட நமக்கு வந்து இது 1 இன்ச்சு சேர்த்தியே வச்சுருங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். உயரம் வந்து 16 இன்ச்சு போதும். ஏன்னா கோட்டு ரொம்ப இறக்கமாக வேணாம். 16 இன்ச்சு தாராளமாக போதும். அதே மாதிரி கை வந்து 16 இன்ச்சு வைக்கிறோன்னா 18 இன்ச்சு இல்லைன்னா 17 இன்ச்சு அந்த மாதிரி கை வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் இந்த கோட்டும் டாப் அந்த கை உயரமும் நமக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். 16 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. நம்ம அதுக்கு வெட்டின மாதிரி 4 மடித்து போட்டிருக்கேன். இப்போ நெக்கோட அகலம் வந்து 3.25 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். நான் பைப்பிங் தான் வைக்க போகிறேன். ஆம்கோல் வந்து 7.5 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் 7.5 இன்ச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம ஓப்பன் விட்டு தான் தைக்க போகிறோம். இருக்க எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம குடஞ்சி கட் பண்ணிடலாம். சுற்றளவு மறுபடியும் சொல்கிறேன், 10 இன்ச் வச்சுருக்கேங்க. 20 இன்ச்சு அதில் பாதி 10ங்க. ஏன்னா நம்ம டாப்க்கு வச்சதோடு இதுக்கு கொஞ்சம் நான் அதிகமாக தான் வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி கை வந்து கடைசியாக உங்களுக்கு கட் பண்ண சொல்லித்தரேங்க. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு நம்ம ஒட்டு போட்டுடலாம். அது ஈஸி தான் கோட்டு கட் பண்ணுறது. ஆம்கோல் கட் பண்ணிட்டேனாவே ரொம்ப ஈஸிங்க. அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கு வேலை. நம்ம வந்து தைக்கும்போது கை கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கம்மி பண்ணுவோம் முன்னாடி. அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் தைக்கும்போது. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். பிசிறு தெரியாமையும் தைக்கலாம். இல்லை நம்ம வந்து 2 தையல் போட்டுட்டு அமுக்கு தையலும் போட்டுக்கலாம். ரெண்டையும் சமமாக வச்சு தைச்சிட்டு இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அமுக்கு தையல் வந்து நமக்கு அதிகமாக தெரியாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸில் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங் வச்சு நம்ம முன்பக்கத்துக்கு கட் பண்ணோம் இல்லையா, பாடி உயரம், அதை வச்சு நம்ம லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி உள்ளதை வந்து கீழே ஸ்கர்ட்டுக்கு நம்ம அதே மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணுறேங்க. 1.5 இன்ச்சு போதும் பேக் சைடு. முன்பக்கத்துக்கு கண்டிப்பாக 4, அப்படி இல்லைன்னா 3.25. ரொம்ப இறக்கமாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா 4 இன்ச்சுமே சரியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப இது இறக்கமாக இருக்குது ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து 3 வச்சுக்கோங்க போதும். அகலம் வந்து 3.25. கட் பண்ணி எடுத்தாச்சு. லைனிங்கில் வச்சு நம்ம திருப்பிடலாம். இது முன்பக்கம் பேக் சைடு அடித்து திருப்பியாச்சு. லைட்டாக அங்கங்கே வந்து கட் பண்ணி விட்டுட்டு திருப்புங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு படிஞ்சு கொடுக்கும். நல்லா எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போதையும் அடித்து திருப்பிட்டு இதில் வந்து அந்த இதில் கொஞ்சம் மீது பீஸ் இருந்தது, நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். பைப்பிங்க்கு, கழுத்துக்கு, ஆம்கோலுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த தான் மல்டி கலர் தான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். நல்ல சூப்பரான காட்டனுங்க ரெண்டுமே, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். அடியில் லைட்டாக இழுத்து கொடுத்து பண்ணுங்கள். திருப்பிட்டு உருட்டி அடிச்சுட்டு கீழே வந்து ஒரு லைன் கொடுத்துட்றேன்.
இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி உருட்டி கொடுங்க. பைப்பிங் தாங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அழகு கொடுக்குறதே, அதனால் வந்து பைப்பிங் நல்லா கற்றுக்குங்க. இப்போ இது வந்து நம்ம 3ஆக மடித்து கிராஸ் பீஸ் வந்து 3ஆக மடித்து அந்த நம்ம பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி சும்மா ஒரு லைன் கொடுக்குறேன். ஏன்னா ப்ளைனாக தெரிய வேணாம் அப்படின்றதுக்காக. கடைசியில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் பட்டன் அலுமினிய பட்டன் வந்து கலர் கலராக அந்த துணியில் செஞ்சு வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆம்கோலுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். இது பட்டையாக பைப்பிங்கும் கொடுக்கலாம், அதாவது அடிப்பக்கம் கிராஸ் பீஸ் கொடுத்து மேல் பக்கமும் திருப்பி கொடுக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். இது வந்து டாப் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஸ்லீவ்லெஸ்ன்றதுனால நம்ம டிசைன் அதிகமும் பண்ண மாட்டோம், சீக்கிரமாக முடிச்சிடலாம். நான் கோட்டுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம அது காலர் வச்சு பண்ணுறனால கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து நான் லைனிங்கை அதே அளவை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கீழே மடித்து தைச்சு ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நகலாது, ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே வந்து சைடில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நான் ஸ்கர்ட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடில் வந்து தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஓரத்தில் போடுங்க, அப்போ அடுத்தடுத்து 2 தையல் போடுங்க, 3 தையல் போடுங்க. ஏன்னா வந்து தேவைன்னா நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ரெடிமேடில் எடுக்கிறதுக்கும் நம்ம டிச் பண்ணுறதுக்கும் இது தாங்க வித்தியாசம். நம்ம வந்து எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி தையலும் போகாது, ரெண்டாவது வந்து நமக்கு அடுத்தடுத்து தையல் போடுறதுனால ஈஸியாக நம்ம பிரித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஓப்பன் விட்டுருக்கேன், அது எதுக்காகனா நம்ம ஆரஞ்சு கலர் ஃபேண்ட்டு போட போகிறோம். இதில் வந்து ஆரஞ்சு கலர் நிறைய இருக்குது, அதனால் கீழே லைனாக ஒரு லைன் மட்டும் ஆரஞ்சு கலர் பார்டர் கொடுக்குறேன். இது வந்து நம்ம சும்மா பைப்பிங் மாதிரி தான் இருக்கும். ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு அப்படி அடியில் கொடுத்து மேலே திருப்பி விட போகிறேன். இது கிராஸ் பீஸ் தான் கொடுத்துருக்கேன், நேர் பீஸ் கிடையாது. கிராஸ் பீஸும் கொடுக்கலாம், நேர் பீஸும் கொடுக்கலாம், இது நம்மளுடைய விருப்பம்தான். கரெக்டாக அந்த தையல் மேலே போட்டிங்கன்னா கரெக்ட் அடியிலையும் நமக்கு அந்த தையல் மேலேயும் விழுகும். போட்டுட்டு கீழே ஒரு அமுக்க தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த நம்ம கீழே கொஞ்சம் ஓப்பன் விட்டுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். கீழே வந்து பிசிறு தெரியாமல் இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பகுதியை மட்டும் லைட்டாக அப்படியே மடித்து விட்டு நல்லா தூக்கி டைட்டாக தைச்சி விட்டுறலாம். இப்போ வந்து நீங்கள் வெளில பார்க்கும் போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நம்ம காலருக்கு வந்து நெக்கு கட் பண்ணிடலாம். 1 இன்ச் வச்சுருக்கேன். இது 1 இன்ச்சு ஒயரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாம்கோல் வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. முன்பக்கம் கழுத்து வந்து 3 இன்ச் வைக்கிறேன். உயரம் 3 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சு. இது கட் பண்ணி எடுத்துட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து யூ ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்லேயும் நம்ம அந்த கொஞ்சம் வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் வந்து ஓப்பன் வைக்க போகிறோம். ஒரு 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன்.
இந்த முன்னாடி கழுத்து வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிடலாம். அப்போ போக போக நீங்கள் வந்து இந்த இடம் வந்து நல்லா கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு அப்படியே வளைவு கொடுத்து கட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு நல்லா ஆப்பிள் ஷேப்க்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் வந்து நான் ஆரஞ்சு கலர் சன்க்ரேப் கொடுத்துருக்கேன். இது சுருங்கவும் சுருங்காது, நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் சைடு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். பேக் சைடு பைப்பிங் கொடுத்து நல்லா அழகாக உருட்டி தைங்க. இப்போ வந்து நம்ம கீழேருந்து அந்த நல்ல வளைவு ஃபுல்லாக தைச்சிட்டு மேலே கழுத்து வரைக்கும் கொண்டு போயிடலாம். லைனிங்கை நம்ம அடித்து திருப்ப போகிறோம். இப்போ அந்தந்த இடத்துல வளைவுக்கு கட் பண்ணி கொடுங்க. கழுத்தில் தைக்கக்கூடாது, கழுத்தில் வந்து நம்ம காலர் வைக்க போகிறோம். இப்போ நல்லா வச்சு எஜ்ஜிலே தையல் போடுங்க. அந்த வளைவுலாம் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். முன்னாடி கழுத்தும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். காலர் இல்லாமல் ரவுண்ட் நெக் நம்ம வச்சோன்னா ரொம்ப ஈஸிங்க. காலர் வச்சோன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக தெரியும், மற்றபடி ஈஸி தான். கைக்கு வந்து ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். நீங்கள் எடுத்திங்கன்னா டாப்புக்கு வந்து 3 மீட்டரும் இதுக்கு வந்து 1 மீட்ரு எடுங்க. நான் லாஸ்ட்டு பிட்டுன்றதுனால டாப்ஸ்க்கு வந்து 2.5 மீட்ரு இருந்தது. இது கோட்டுக்கு வந்து வெறும் 75 பாயிண்ட்டு தான் இருந்தது. கைக்கு கொஞ்சம் நான் ஒட்டு போட்டு தான் தைச்சிருக்கேன், அது காமிக்கல நான் வீடியோவில். 75 பாயிண்ட் இருந்தது, அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கைக்கு அடையாளப்படுத்திட்டு 4 இன்ச்சுக்கு டீஸ் கட்டிலாம் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அடையாளப்படுத்தினதுலேயே நம்ம வச்சு தைச்சிட்டு வரலாம். கை எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக நம்ம காலர் ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு வந்து அமுக்க தையல் போட்டுடலாம். இதுக்கு ஃபேண்ட்டு வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் போடலாம். காமனாக எது இருக்குதோ போடலாம். இங்கு ப்ளூ போடலாம், பிங்க்கு போடலாம், ஆரஞ்சு கலர் போடலாம், நவாப்பழ கலர் போடலாம், எது வேணாலும் போடலாங்க, எதுவுமே தெரியாது நமக்கு. இப்போ வந்து நம்ம காலருக்கு வைக்கிறதுக்கு எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்க்கலாம். 9.25 இன்ச்சு வருதுங்க. அது 19.5 இன்ச்சு, அதில் பாதி 9.25. இப்போ இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 7 இன்ச்சு உயரம், அது 1 இன்ச்சு கீழே இருக்கணும். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கோங்க. சைடில் வந்து 1 இன்ச்சு அப்படியே சுற்றிலும் மார்க் பண்ணிட்டு வாங்க. 7 இன்ச்சு உயரங்க, கீழே வந்து 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அகலம் வந்து 3 இன்ச்சுங்க,
7 இன்ச்சு உயரம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதில் வச்சு பார்க்கணும். 9.25 வர இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படியே வளைவு கொடுத்துருங்க காலருக்கு. குண்டூசியை வச்சு சென்டரில் குத்தி விட்டுட்டு நம்ம வந்து இந்த காலர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வளைவு கொடுத்து கட் பண்ணிட்டு வாங்க. இப்போ கட் பண்ணி வச்சு ஒரே மாதிரி 2 பக்கமும் அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இது வந்து பசை உள்ள பக்கம் வந்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அயன் பண்ணி எடுத்துகிட்டு 4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கீழேயும் 4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. கீழே அப்படியே மடிச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த வளைவு கிட்ட மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை லைட்டாக குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சு அப்படியே சரி பண்ணிடுங்க. அந்த நம்ம மடித்து தைச்சதுலேருந்து 4 இன்ச்சுக்கு மேலே தள்ளித்தான் நீங்கள் வந்து மேலே வந்து லைன் தையல் போடணும். என்ன காரணம்னா அதை நம்ம விரித்து விட்டு அப்படியே தைச்சிட்டு நம்ம காலர் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதை தைச்சி விட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு. காலர் மேலே அதாவது வந்து கேன்வாஸ் மேலே தையல் போடணுன்னு கிடையாது, துணியில் மட்டும் போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கு இங்கிட்ட கீழே தைக்க வேணாம். அப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்போ வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அதில் ஓப்பனாகவே விட்டுருங்க. இந்த அளவுக்கு நீங்கள் காலர் மட்டும் அளவு வந்து கரெக்டாக எடுங்க. இல்லைன்னா வந்து நம்ம பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். பிரிச்சுட்டு கேன்வாஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அளவு எடுக்கிறப்பே பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. அப்படியே வச்சா அதுலேருந்து 4 இன்ச்சு நம்ம காலர் தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். மொதல் தைக்கிறப்ப சிந்தட்டிக்கில் தைக்க வேணாம் காலர் நெக்கு. இந்த மாதிரி காட்டனில் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது வந்து நம்ம இதில் வச்சு தைக்கலாம். கோட்டில் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ எதுலேருந்து நம்ம தைச்சிருக்கோமோ அதிலேருந்து நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது வந்து காலர் வந்து நம்ம 4 இன்ச்சு விட்டுட்டு தைச்சிருக்கோம். அந்த இதிலேருந்து கரெக்டாக வச்சு எங்கேருந்து நம்ம தள்ளி தைச்சிருக்கோமோ அந்த 4 இன்ச்சு விட்டுட்டு தைங்க. நல்லா அந்த இதை விரித்து விட்டு சரியாக வச்சு நம்ம வெட்டினது எந்த அளவோ அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ சரியாக வந்துருச்சு. தைச்சிட்டு இப்போ நம்ம அந்த கேன்வாஸ் அளவுக்கு விரித்து விட்டு அப்படியே தைச்சிடலாம். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2ம் ஒன்றாயும் வந்திருக்கும். லைட்டாக அந்த பிசுறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை நல்லா உள்ளே தள்ளி விட்டு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடலாம். இப்போ தைச்சிட்டு இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம்.
இப்போ அந்த தையல் மேலே வரும் உங்களுக்கு. நல்லா சரியாக வச்சு தையல் மேலே அப்படியே போட்டுட்டு வந்து முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கணும். ஏன்னா வந்து அந்த சைட்லலாம் வந்து நம்ம அப்படியே ஒரு தையல் கழுத்துக்கு கீழேலாம் ஒரு தையல் போட்டதோடு அப்படியே முடிச்சிட்டோம். அதனால் சுற்றிலும் அப்படியே பைப்பிங் கொடுத்துடலாம். இது வந்து காலர்லேருந்தே நமக்கு பைப்பிங் வரும். இந்த ஓடு தையல் எல்லாத்தையும் பிரித்து விட்ருங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா காலருக்கு, அந்த ஓடு தையல் எல்லாத்தையும் பிரித்து விட்டுடலாம். பிரித்து விட்டுட்டு எட்ஜிலே தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி எட்ஜிலே போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பைப்பிங் வந்து அதே ஆரஞ்சு கலர் வந்து பைப்பிங் வந்து ஃபுல்லாக கொடுத்துடலாம். அந்த தையல் மேலேயே எட்ஜிலே போட்டுவாங்க. அப்படியே கொண்டு வந்து நம்ம காலருக்கும் அப்படியே கொண்டு வந்துடலாம். இப்போ அப்படியே உருட்டி தைச்சிட்டு இன்னொரு அமுக தையல் போட்டுடலாம். அந்த வளைவு கிட்ட மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படியே வச்சுட்டு திருப்பிடலாம். மற்றபடி கீழேலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு அமுக தையல் போட்டுருங்க. போட்டுட்டு சைடில் 3 தையல் போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு கீழே மட்டும் ஓப்பன் அடிச்சிடலாம். நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து முடிஞ்சிச்சு கோட்டு. இந்த பட்டன் வந்து கலர் கலராக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான். உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து அதுக்கு மேலே இந்த பட்டன் வச்சு கொடுங்க. ஏன்னா வந்து டபுள் கிளாத்துனால் உங்களுக்கு தெரியாது வெளியில் பட்டனு. இப்போ 6 பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம சும்மா சுற்றிலும் தைச்சி விட்ருங்க. ஹோல் வச்சு நான் பண்ணலை. ஏன்னா அப்படி பண்ணணுன்னா துவைக்க என்ன ஆகுனா எடுத்துகிட்டு வந்துடுது. அதனால் தனியாக பண்ணிவிட்டு அந்த பட்டனை சுற்றி ஊசி நூல் வச்சு நம்ம தைச்சி விட்டுடலாம். உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து டாப்பு. கோட் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். செமையாக இருக்குது பார்த்தீங்களா?
வெளியில் போடுற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.